ஹம்பி பெரும் சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை சுமந்து நிற்கும் ஓர் எச்சம். அமெரிக்காவின் பிரபல நாளேடான நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட உலகில் பார்க்க வேண்டிய 52 இடங்கள் பட்டியலில் இந்தியாவிலுள்ள ஹம்பி 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகின் மிகவும் புராதனமிக்க இந்த இடம் குறித்த தகவல்களை இங்கே பார்க்கலாம். இந்தியாவின் சிற்பக்கலையையும் கட்டிடக்கலையையும் பல நாட்டினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அஜந்தா, எலோரா குகை உள்ளிட்ட பல்வேறு படைப்புகள் அவற்றுக்கு சான்றாக உள்ளன. அதில் ஒன்றுதான் கர்நாடகாவில் உள்ள ஹம்பி. விஜயநகர பேரரசு குறித்து படிக்கும் போதெல்லாம் ஹம்பி நகரின் சிறப்பும் அதனுடைய வர்த்தக செழுமையும் கல்லில் உருவான படைப்புகளும் நம்மை மற்றொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும். 30 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கியது. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் ஆட்சி செய்து 6 சுல்தானிய பேரரசுகள் சேர்ந்து வந்து போரிடும் அளவுக்கான பெரிய நகரம் இது. ஆனால் அவர்கள் இவ்வாறு போரிட வந்தபோது தோற்று போயினர் என்பதுதான் வரலாறு. ஹம்பி நகரின் செழுமையை பார்த்த சுல்தானிய மன்னர்கள் அதன் வரலாற்றை மறைக்கும் விதமாக அற்புதமான பல கலைப்படைப்புகளுடன் விளங்கிய நகரை அழிக்க முற்பட்டனர். அதற்காக தயாரான போர் வீரர்கள் ஹம்பி நகரை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கில் 6 மாத காலம் ஈடுபட்டுள்ளனர். அதில் பல கோவில்கள், அரண்மனைகள், கலைநயம் மிக்க அரங்குகளை இடித்து மண்ணோடு மண்ணாக்கினர். அவர்கள் ஏற்படுத்திய அழிவிற்கு பிறகு இருக்கும் மிச்சம்தான் இன்றைய ஹம்பி. ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் வரலாறு சுமந்து நிற்கும் எச்சமாக தான் ஹம்பி இன்றும் திகழ்கிறது. துங்கபத்ரா நதிக்கரையில் மௌனமாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பேரரசு. ஒரு காலத்தில் குதிரைகளின் குளம்பு சத்தம், மலைகள் எங்கும் எதிரொலித்த ஒரு அரசு இப்போது ஆழ்ந்த அமைதியில் இருக்கிறது. ஹம்பி ஒரு காலத்தில் விஜயநகர பேரரசின் முன்னாள் தலைநகரம். கோட்டை, சந்தை, எண்ணற்ற கோயில்கள் என எப்போதும் உயிர்ப்புடன் இருந்த இந்த நகரம் இப்போது அதன் சுவடுகளை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறது. ஹம்பி நகரத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான கோவில்கள் இன்றும் இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்று படாவிலிங்கம் கோவில். பழமையான இந்த கோவில் விஜயநகர பேரரசின் சாம்ராஜ்யம் முடிவுக்கு பின்னர் சுல்தான்களால் அழிக்க முயன்றப்பட்டது. இதனால் கோவிலுக்கு கோபுரமின்றி சிதைந்த நிலையில் உள்ளது. கிட்டத்தட்ட 450 வருடங்களாக இந்த கோவில் பூஜை செய்யப்படாமல் இருந்திருக்கிறது. இந்த கோவிலுக்கு முறைப்படி பூஜை செய்ய கர்நாடக அரசு முன்னெடுக்கவில்லை. இதனால் கடந்த 1980ஆம் ஆண்டில் KN கிருஷ்ணபாத் என்பவர் கண்டு கொள்ளப்படாத இங்குள்ள 9 அடி சிவலிங்கத்திற்கு தினமும் 2 முறை பூஜை செய்து வருகின்றார். இந்த சிவலிங்கம் கிட்டத்தட்ட 2.5 அடி தண்ணீர் எப்போதும் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த கோவில் விருப்பாக்ஷா நரசிம்மர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது.